ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சேம் டைம் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்தோட எண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இருக்கும். ஏப்ரலோட கடைசி எல்லாமே ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் ரொம்ப முக்கியம், அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு ஏப்ரல் எண்ட் தான் முக்கியம்னு சொல்றேன். அது ஏன் எதுக்குங்கிறத இந்த வீடியோ கிளியரா சொல்றேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசி நம்ம எல்லாமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அது வீடியோ மட்டும் சொல்றேன். பிடிச்சிருக்கவங்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு என்ன விஷயமோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க அந்த விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல். நான் ஃபர்ஸ்ட் இத பத்தி சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் 699 தான். பட் நீங்க 699 பே பண்ணி எஸ்ஐ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு பிசி டெஸ்ட் வச்சும் அதுல ஃப்ரீயா வந்துடும். அப்ப ரெண்டுமே சேர்த்து 699 தான் ஃபீஸ். ஓகேவா? அப்ப எஸ்ஐல மொத்தம் 50 டெஸ்ட்டுங்க, ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசில மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். எஸ்ஐ டெஸ்ட் ஏப்ரல் 6 ஆரம்பிக்கிறோம், பிசி டெஸ்ட் ஏப்ரல் 10 ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல் கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்க போகுது. டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் வந்து ஆன்சர் பிடிஎஃப் வந்துரும். எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும், அதுக்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல் இருக்கும். பிசி டெஸ்ட் புக் வைஸ் இருக்கும், சரிங்களா? சோ 699 பே பண்ணீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது 50 டெஸ்ட், அது 35 டெஸ்ட், மொத்தம் 85க்கு மேற்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு கவர் ஆக போகுது. 10,000க்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த 699 பேக்கேஜ்ல உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது இல்லாம இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ், மேத்ஸ் ரீசனிங் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோவை எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, இது இல்லாம இந்த 699 பேக்கேஜ்ல உங்களுக்கு சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும், சரிங்களா? சைக்காலஜிக்கான கிளாஸஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன் மாதிரி அந்த பேக்கேஜும் ஃப்ரீயா வந்துடும். இது எல்லாமே 699 யூஸ் பண்ணிக்கோங்க. பிசி டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா 299 ஃபீஸ். இதுல பிசி டெஸ்ட் வந்துடும். அந்த பிசி டெஸ்ட்ல கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் வந்துடும். ஓகேவா? இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா பிசி 199, எஸ்ஐ 2500, ரெண்டு சேர்ந்து 399. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம் வித் ஓஎம்ஆரோட. ஓகே, இது இல்லாம ஆஃப்லைன் டெஸ்ட் வரவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500. இதுல வர்றவங்களுக்கு இந்த 699 பேக்கேஜ் ஃப்ரீயா வந்துடும். இந்த 699 பிடிஎஃப் பட்டல் ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ்மே நம்ம கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம், ரெக்கார்டட் வீடியோஸா எல்லாமே இதுல வந்துடும். பிடிஎஃப்ல என்ன சார் கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ் தான் கொடுக்குறோம். ஜிஎஸ் கான மெட்டீரியல் தான். பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 999. ஓகேவா? சோ இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு, நீங்க எதோட நினைக்கலாம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9782 இந்த மாதிரி கான்டெக்ட் மெட்டீரியல் எடுங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டோட பட்ஜெட் போயிட்டு இருக்கு, சரிங்களா? உங்களுக்கு 2023 ரிமைண்ட் பண்றேன். 2023ல ஏப்ரல் 21ஆம் தேதி, கரெக்டா சொல்ல போனா ஏப்ரல் 21ஆம் தேதி நம்மளோட சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்துல பிசிக்கு இவ்வளவு வேகன்சி வரப்போகுது, எஸ்ஐக்கு இவ்வளவு வேகன்சி வரப்போகுது அப்படின்ட்டு. கரெக்டா சொல்ல போனா மே 5ஆம் தேதி நினைக்கிறேன். மே 5ஆம் தேதி எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21 பட்ஜெட்ல அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்றாங்க. மே 5 எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. மே 5ஆம் தேதி எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் வந்த கையோட ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன், 2 வீக்ஸ்ல பிசிக்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற அப்டேட் வருது. ஓகேவா? அது வந்து 2023 சினாரியோ. இப்போ நம்ம 2025க்கு வருவோம். ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 29, 30 போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம சிஎம் சொல்ல போறாங்க பட்ஜெட்ல. ஏப்ரல் 29, 30. அதே சார் 28 போனா 28ஆம் தேதி தான் ஃபைனான்ஸ் பத்தி பேச போறாங்க, நிதி பத்தி. எப்பவுமே நிதி பத்தி ஃபைனான்ஸ் பத்தி பேசுறப்பதான் வேகன்சிஸ் அலாட்மெண்ட் இருக்கும், அதுலதான் வேகன்சி சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே ஏன் சார் 10,000 வேகன்சி கொடுக்குறீங்க, 1 லட்சம் வேகன்சி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறப்ப அதுக்கான நிதி எவ்வளவு நிதி இருக்கோ அதை வச்சு நாங்க வேகன்சி கொடுப்போம் சொல்லுவாங்க. அப்ப ஏப்ரல் 28ஆம் தேதி நிதி பத்தி பேச போறாங்க. ஏப்ரல் 29, 30 ரெண்டு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேச போறாங்க. அப்ப ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாள்ல ஓகேவா, எஸ்ஐக்கு எவ்வளவு வேகன்சி, பிசிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது 100% கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்புறம் எதுக்கு சார் இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கறத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஐபிசிக்கான அறிவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மாதத்தில் வெளியிடப்படும் ஒரு அறிவிப்பு வரும். அதாவது நோட்டிபிகேஷனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அறிவிப்புக்கு ஒரு அறிவிப்பு வரும். ஓகேவா? இந்த மாதிரி மே மாதத்தில் வரப்போகுது, ஜூன் மாசத்துல வரப்போது அறிவிப்பை கொடுத்துட்டு அப்புறமா அந்த மாசத்துல நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. சோ எல்லாருமே இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன் சொல்றப்ப மேபி, அதுவும் நான் கன்ஃபார்மா சொல்லல,
மேபி இந்த மாதிரி மே மாதத்துல வரப்போது, ஜூன் மாதத்துல வரப்போகுதுங்கிற ஒரு அறிவிப்பு மேபி வரலாம். பட் அதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேவா? என்னோட நான் சொல்றது எல்லாமே என்னன்னா, நம்ம அந்த ஏப்ரல் எண்ட ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வரப்போகுதுங்கிறதுல அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. காரணம் அந்த போன ரெக்ரூட்மெண்ட் இன்னும் முடியல. அதுல இன்னும் ஸ்டில் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஜட்மெண்ட் கூடிய வரப்போகுது. இப்ப ஏப்ரல் எண்ட்ல சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி அலாட்மெண்ட் பத்தி பேச போறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் கேஸ முடிச்சு, லாஸ்ட் எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கல, அதை முடிச்சு அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஃபைனல் ரிசல்ட் ஒன்று கொடுக்கணும்ல, அந்த கேஸ முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்து மேக்ஸிமம் அந்த அவங்கள ட்ரைனிங் அனுப்புறதுக்கான ப்ராசஸ் இத ஏப்ரலுக்குள்ள முடிக்க பார்ப்பாங்க. ஓகே, முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 2ல சிஎம் சார் சொல்லிடுவாங்க. அப்பயே நமக்கு ஒரு வேகன்சி வந்த, ஒரு நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அப்படின்னா விரைவில் மே மாசம் ஸ்டார்டிங்ல எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். அது நடந்துட்டு இருக்கவே பிசிக்கான ஒரு அப்டேட், பிசிக்கான ஒரு அறிவிப்பு மே மாசத்துல வந்துடும். அப்ப எஸ்ஐ பிசி ரெண்டுமே மே மாசத்துல வந்துருங்க. இது நமக்கு எப்ப தெரியும்னா ஏப்ரல் 2ல தெரிஞ்சிடும். ஓகே, அதனால ஏப்ரல் எண்ட்ல நமக்கு கண்டிப்பா ஒரு அப்டேட் இருக்கு. சரிங்களா? சோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கறத அதை நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்கு. அதனால அதை ஓரம் கட்டி வச்சிருங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபோக்கஸ் ஸ்டடியில போடுங்க, ஸ்டடீஸ்ல போடுங்க. 3 மாசத்துல சிலபஸ் முடிக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ரேட் டு ஸ்டடிக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க, ரீசெண்டா போட்டதுதான். ஏன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்தாலும், ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல வந்தாலும், மே மாசம் வந்தாலும், எப்படி பார்த்தாலும் ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள எக்ஸாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு 3-4 மாசத்துல சிலபஸ் முடிக்கணும். 3 மாசம் சிலபஸ் முடிச்சாதான் நீங்க வேலைக்கு போக முடியும். அதனால நோட்டிபிகேஷன் எப்ப ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கா லாஸ்ட் வீக்கா ஓரம் நீங்க படிங்க. ஏப்ரல் 2ல சரியான அப்டேட் உங்களுக்கு வரும். மே மாசத்துல கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துடும். சரிங்களா? அதனால அதை வச்சு ஃபோக்கஸ்டா இருங்க. ஏப்ரல் எண்ட ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேபி இந்த மாதிரி இந்த மாசத்தை அறிவிப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்தா ஹாப்பி தான். ஆனா ஏப்ரல் எண்டுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவல் ஒரு அப்டேட் இருக்கும். மே மாசத்துல நோட்டிபிகேஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.